ஆனா நம்ம தனுஷ் சார் நடிச்ச கர படம் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கா இல்லையா, ஏதோ ஸ்லோவா இருக்கு லாகா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா பொய்யா? ஆனா அது இல்லாம நம்ம சேனலுக்கு ஒரு எடிட்டர் தேவைப்படுறாரு, அதை பத்தி நான் இந்த வீடியோல வந்து சொல்றேன். அண்ட் தியேட்டர் vlog-ஓட இந்த மூவி ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். நைட் ஷோ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா வந்து கிளம்பிட்டேன். இந்த படத்தோட ட்ரைலர் டியானோட ஸ்பீச் அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தான் அப்படி கிளம்புனேன். ஆனா அதுக்கு முன்னாடி எடிட்டர் பத்தி நான் வந்து சொல்லிடுறேன். நீங்க எடிட்டரா இருந்து உங்களுக்கு மீம்ஸ் அண்ட் சினிமா நாலேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பேட்டர்ன்ல உங்களால எடிட் பண்ண முடியும் அப்படின்னா. அண்ட் முக்கியமா பிரீமியர் ப்ரோல வந்து எடிட் பண்ணனும், அந்த மொபைல் எடிட்டிங் எல்லாம் வந்து வேணாம். அண்ட் லொகேஷன் வந்து ஈரோடுல வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கும். சோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மேல கீழ நம்பர் கொடுத்திருப்பேன், அந்த நம்பருக்கு வந்து உங்களோட ஒர்க்ஸ் அண்ட் டீடைல்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அப்படியே அடிச்சு புடிச்சு ஓடி போய் டைட்டில் கார்டு போறதுக்கு முன்னாடி போயிடலாம் அப்படி சொல்லி ஸ்கிரீன்குள்ள வந்து போயிட்டாங்க. போய் பார்த்தா அங்க ஏதோ ஒரு பொண்ணு வந்து பொண்ணா பையனா எல்லாம் தெரியல, தனுஷ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைனீஸ் கிட்டு படத்துல வர மாதிரி வந்து கத்திட்டு இருக்குது. ஒரு டைம் ரெண்டு டைம் இல்ல, படம் போற வரைக்கும் இதே மாதிரி கத்திட்டு இருக்குது. ஏமா அவ்வளவு ஆர்காசம். ஓகே, படம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. படத்தோட ஓப்பனிங்கே வந்து பயங்கரமா இருந்துச்சு, பயங்கர த்ரில்லரா கொண்டு போயிருந்தாங்க. படம் பயங்கர கிரிப்பிங்கா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே இதே ஃப்ளோல போகும்னு பார்த்தா அப்படியே ஒரு இடத்துல வந்து டிப் ஆகி எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஸ்டோரிக்குள்ள வந்து போக ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து கேஎஸ் ரவிக்குமாருக்கும் தனுஷ்க்கும் நடக்கிற அந்த ஒரு சீனே வந்து லென்த்தா வந்து எடுத்திருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் மைனஸா இருந்தது. பட் எனக்கு பிடிச்சது. பட் பக்கத்துல இருக்கிற பையன்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னடா இது, என்னடா பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தானுங்க. அப்படியே அந்த மூட செட் பண்ணிட்டு இன்டர்வல் கிட்ட வந்து ஒரு பேங்க் ராபரி சீன் ஒன்னு இருக்குங்க. பயங்கரமான ரைட்டிங் பீக்ல இருந்துச்சு. அந்த சீன்லாம் செம்மையா எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்திருந்தாங்க. நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்படி இன்டர்வல்ல வந்து விட்டாங்க. வெளியே போய் ரெஸ்ட் ரூம்லாம் வந்து போயிட்டு இங்க வாங்கி சாப்பிடுறதுக்கு வெளியே போய் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து திங்க் பண்ணிட்டு அப்படியே செகண்ட் ஹாஃப் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க லாக், அங்கங்க கொஞ்சம் காமெடி, அங்கங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் அப்படின்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் வந்து எடுத்திருந்தாங்க. ஒரு கட்டத்துல படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரெடிக்டபிளா தான் வந்து இருந்துச்சு. அடுத்த நாள் நடக்கும் அப்படின்றது வந்து ஈஸியா கணிக்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. சொல்லப்போனா ரொம்ப பிளாட்டா புதுசா ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இருந்துச்சு. நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து இருந்துச்சு. கிளைமாக்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்புன்னு முடிஞ்ச மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ரொம்ப சட்டிலா எடுத்துட்டாங்களோ அப்படின்ற ஃபீல் எனக்கு இருந்துச்சு. மத்தபடி இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே வந்து சூப்பரா நடிச்சிருக்காங்க. அந்த மமிதா பாய்ஜி தான் வந்து எதுக்குன்னு தெரியல. மத்தபடி ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா படம் டீசென்ட்டா தான் இருக்கு. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம். சோ கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அப்படியே படம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கேன். ஒரு அக்கா வந்து தம்பி உங்களை நான் யூடியூப்ல பாத்துருக்கேன், நிறைய வீடியோஸ்லாம் நான் பாத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. அப்புறம் பார்த்தா தம்பி உங்க சேனல் நேம் என்னன்னு கேக்குறாங்க. நேமே தெரியாம தான் வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நேமை போட்டு சர்ச் பண்ணி கொடுத்து பார்த்தா சப்ஸ்கிரைபும் பண்ணல. சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க போல. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பாருங்க கொஞ்சம், அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே அந்த அக்கா வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு வெளியே போய் பர்கரும் சிக்கனும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டேன்.